இப்போ நம்ம இந்த வீடியோவில் பருப்பு குழம்பு எப்படி கல்யாண வீட்டு ஸ்டைலில் வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இது நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கலாம். 150 கிராம் துவரம் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம், அதையும் போட்டுடலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாவும் கொஞ்சமா சின்ன வெங்காயத்தையும், அது கூட 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஒரு 3லேருந்து 4 கப் வரைக்கும் இதுக்கு விட்டுக்கலாம். விட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். விசில் வந்ததும் நம்ம அந்த ஆவியெல்லாம் வெளியே போகிறது வரைக்கும் வச்சுட்டு அதை நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சிது, இது ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சிது. இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம். இது நல்லா கடைஞ்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கைப்புளின்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக புளி எடுத்து அதை லைட்டாக விட்டுக்கலாம். அப்புறம் அது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு நீங்கள் ஓரளவு மீடியமான தண்ணி வைங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கட்டியாக வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும். அதனால ஓரளவு மீடியமாக வச்சுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். மசாலா போட்டதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்குறோம். அந்த பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு அது கூடவே 3 வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு குழம்போட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைலில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுது.